ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னடா இது எப்போ பார்த்தாலும் தோசை சட்னி ஒரு சேஞ்ச் இல்லையா அப்படின்னு வீட்டில் உங்ககிட்ட கேட்குறாங்களா? நம்மளால் எப்படியும் தோசை சட்னியில் சேஞ்ச் கொடுக்கவே முடியாது. ஆனால் நம்ம அதுக்கு செய்கிற சைடிஷில் வேணால் ஒரு சேஞ்ச் கொடுக்கலாம். ஆமாங்க, நம்ம எப்பயும் பண்ணுற தக்காளி சட்னி, சாம்பார் அப்படி இல்லாமல் மல்லி சட்னி எல்லாத்துக்கும் தெரியும் தான். இதில் என்ன சேஞ்ச் அப்படிங்கிறீங்களா? அந்த மல்லி சட்னிலேயேவும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னா உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் ஒரு கை அளவுக்கு எண்ணெயை ஃபஸ்ட்டு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி உளுந்தம்பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வத்தல் போட்டுக்கோங்க. அந்த ரெட் சில்லி நீங்கள் ஒரு 4லேருந்து 5 வரைக்கும் நல்லா தாராளமே போடுங்க. ஏன்னா இது காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வெங்காயம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் வதக்கிட்டு, இது நார்மல் ப்ராசஸ் தான் தக்காளி சட்னி வைக்கிற ப்ராசஸ். அப்புறம் ஒரு கை அளவுக்கு மல்லி செடியை நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா சுருள வதக்கிக்கோங்க. அந்த ஃப்ளேவர் நல்லா அந்த தக்காளி கூட சேர்ந்து இறங்குற அளவுக்கு வதக்கிட்டு இந்த லெவலுக்கு, அப்போ தான் அந்த மிக்ஸிலையும் நல்லாவும் அரைப்படும். அந்த ஃப்ளேவரும் சட்னிக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். இதை நல்லா வதக்கி முடிச்சுட்டு ஃபேனுக்கு நேராக ஆற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து அதுக்குள்ளே போட்டு அரைச்சிட்டா நம்மளுடைய சூப்பரான மல்லி சட்னி ரெடி. இந்த அளவுக்கு நல்லா திக்காக அரைச்சிக்கோங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குது, என்ன இன்க்ரீடியன்ட் இருக்குதுன்னு வீட்டில் சாப்பிட்றவங்க கண்டே பிடிக்கக்கூடாது. அப்புறம் அந்த வதக்கின பேன்லேயே நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளித்து எடுத்து இந்த மல்லி சட்னியில் ஊற்றிட்டிங்கன்னா அருமையான மல்லி சட்னி ரெடி. அப்புறம் என்னங்க, சுட சுட தோசை இட்லியை தட்டில் வச்சு மல்லி சட்னியை சைடில் வச்சு சேர்த்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா, பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.